அண்மைச் செய்தி. சென்னையிலிருந்து அபுதாபி, தோஹா, குவைத், பஹ்ரைன், மஸ்கட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வருகை புறப்பாடு விமானங்கள் 2வது நாளாக இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து அபுதாபி, தோஹா, குவைத், பஹ்ரைன், மஸ்கட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வருகை புறப்பாடு விமானங்கள் 2வது நாளாக இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். துபாய் விமான நிலையம் மீது ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியதால் நேற்றிலிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துபாய் விமான நிலையத்தின் மீது ஈரான் திடீரென தாக்குதல் நடத்தியதால் நேற்றிலிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. துபாய் விமான நிலையம் மீது ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியது. நேற்று முதல் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து துபாய் செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் இன்று 2வது நாளாக துபாய் விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் தற்போது சென்னையிலிருந்து இன்று வருகை 10 விமானங்களும் அதே போல புறப்பாடு 10 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது அபுதாபி, தெற்கே குவைத், பஹ்ரைன், மஸ்கட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வருகை விமானங்களும் இங்கிருந்து புறப்பட வேண்டியதும் வருகை மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் ஆயிரக்கணக்கான பயணிகள் முன்பதிவு செய்திருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து வருகிறார்கள். தொடர்ந்து துபாய் விமான நிலைய பகுதியில் உள்ள ஈரான் ராணுவம் தொடர்ந்து ஏவுகணையை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அந்த நேற்று முதல் சென்னையிலிருந்து துபாய் செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதே நிலையில் தான் இன்றும் 2வது நாளாக தொடர்ந்து சென்னையிலிருந்து துபாய், அபுதாபி, குவைத், பஹ்ரைன், மஸ்கட் போன்ற ஷார்ஜா உள்ளிட்ட நாடுகள் செல்லக்கூடிய வேண்டிய சுமார் 10க்கு புறப்பட வேண்டிய சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் அதேபோல் சென்னைக்கு வர வேண்டிய 10 விமானங்களும் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருவதாக சென்னை விமான நிலையம் அறிவித்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்து வருவதுடன் இந்த விமான நிலையங்களில் பயணம் செய்ய தாங்கள் ஏற்கனவே டிக்கெட்டு முன்பதிவு செய்தவர்கள் தற்பொழுது அந்த கட்டணங்களை அந்தந்த நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விமான நிலையம் சென்னையிலிருந்து, அதாவது தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து சென்னை விமான நிலையத்தை இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். இன்று 2வது நாளாக தொடர்ந்து இந்த விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் இவர்கள் தற்போது சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 2வது நாளாக இந்த விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் தொடர்ந்து விமான பயணிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். ஜனனி. பத்மநாபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.